பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்கள எத்தனை பேருக்கு முதிர்கனி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? ஐயோ ரொம்ப முறைக்கிறானே. நாம எங்க போறோம்னு தெரியுமா தெரியாதா? அது வந்து கட்சி ஆபீஸ்க்கு போறோம்டா. கட்சி ஆபீஸ்க்கு போற மாதிரி நீ வந்திருக்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டானுங்க. அதெல்லாம் கிடைக்கும்டா, நீ டென்ஷன் எடுக்காத. பால்வாடி ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்குடா. உனக்கு தான் தெரியுமா நான் என் பையில இல்லாம இருந்துக்கிட மாட்டேன்னு. அது மட்டும் இல்லடா, இவனை கூட நான் இல்லாம இருந்துக்கிட மாட்டானுவ. இந்த உன் பிள்ளைய நீ எப்படி என்னால தூக்க முடியாது. அப்படி சொல்லாதடா, ஒண்ணு நம்பி தானே தூக்கிட்டு வந்தேன். எங்க பாரு பொறுப்பா நான் ஒரு பிள்ளைய பாத்துக்கிட்டேன், பொறுப்பா நீ ஒரு பிள்ளைய பாத்துக்க. கொஞ்சம் பொறுப்பா பேசுடா. ஒரு தகப்பனா இவ்வளவுதான் நான் பொறுப்பா இருக்க முடியும். எவ்வளவு பொறுப்பா என் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். என் பிள்ளைய கண்ணு கத்தமா பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு சொல்லிவிட்டேன். கோத்த கலப்பாதடா. நீ எவ்வளவு பெரிய பணக்கார, ஒரே ஒரு காரை வச்சிருக்க. நீ என்னடா சொல்லிருக்க, நேர்மையா இருக்குன்னு சொல்லிருக்கே இல்லையா? அந்த ஒரு கார் வச்சிருந்தேன், அது ஒரு ரிப்பேரு. அதை இப்ப ஆட்டோ முடிச்சு போறதுக்கு நிக்கும். நம்ம நேர்மையான அரசியல்வாதிகடா. இதுல ஒரு பெனிஃபிட் இருக்குடா. இப்ப நம்ம ஆட்டோல போனோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் எவனாலும் ஒருத்தர் செல்போன்ல போட்டோ எடுப்பான். இப்ப இவ்வளவு பெரிய கட்சி தலைவர்கள் இப்படி ஆட்டோலி பயணம், சிம்பிள் மனிதர்கள் அப்படின்னு சிம்பத்தி அதிகமா கிடைக்கும்டா. கை குழந்தையுடன் கட்சி ஆபீஸுக்கு வந்த தலைவர்கள் அப்படின்னு பேர் கிடைக்கும்டா. நான் அரசியல் பயணத்தை மறந்துட வேண்டியதான். இப்படியே உன் பிள்ளைகளுக்கு ஒண்ணுக்கு போனது ரெண்டுக்கு போனதெல்லாம் கிளீன் பண்ணதுதான்டா நான் ஆவேன். அதெல்லாம் ஒரு பெரிய தொண்டுடா. அது நீ உன் பிள்ளைக்கு பண்ணுடா, நான் எதுக்குடா பண்ணணும்? உன் பிள்ளைக்கு பண்ணது எப்படி எனக்கு தொண்டாகும்? எல்லாம் தொண்டுதாடா. ஒரு ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா? தெரியாம உன்னை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன். இன்னில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. ஓகே இந்தா நீ பெத்தத புடி. பாத்தியாடா, நீ என் பிள்ளை என்கிட்ட கொடுப்பேன்னு வாழ ஆரம்பிச்சுட்டா. அந்த அளவுக்கு பழக்கி வச்சிருக்கடா நீ. என்ன என்னடா வேணும்? ஆமாடா, மாமா மாமான்னு என்ன ஒரு பக்கமும் விட்டுறாதீங்க. என்ன டேய், மரியாதை சொல்லிட்டேன். உங்க அப்பா கிட்ட ஓடுங்கடா. சாரிக்காதீங்கடா. அச்சோ அழகே செஞ்சுட்டானே. உங்க அப்பனும் நீயும் பேசியே சமாளிக்கீங்கடா. உங்களை விட்டுட்டு போக முடியல, நீங்க இல்லாமலும் இருக்க முடியல. அந்த அளவுக்கு ஆக்கி வச்சுட்டீங்கல்ல நீங்க. சோதிக்காதீங்கடா. கட்சியில இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படிடா கவனிக்க போறேன்? இவனுக்கு பசிக்குதான்டா. என்ன சோதிக்காத சொல்லிட்டேன். பச்சை புள்ளடா. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்றேன்டா. அப்படி சொல்லக்கூடாதா? போதும், ஏற்கனவே ஒருத்தன் என்கிட்ட தான் இருக்கான். நீ அது உங்க அப்பங்கிட்ட இரு. ஒன்னி என்கிட்ட தள்ளிட்டு அவன் ஃப்ரீயா இருப்பான். தெரியாம பச்சை பிள்ளைல இருந்து தூக்கி சமந்துட்டேன். பய உலையில ஒட்டிக்கிட்டு போக மாட்டேங்குது. பொழைச்சுக்கிட்டீங்கடா. நீ உங்க அப்பா இந்த உலகத்துல பொழைச்சுக்கிட்டீங்க. ஆமா ஆமா ஆமா, மாமாதான் மாமாதான். பாத்தியாடா என் பையில உன் மேல என்ன உசரா இருக்கான்னு பத்தியா? போதும்டா போதும், ஒழுங்கா ஒரு வண்டியை பிடி போ. ஆமா, என்ன பிடிக்க போகணும், அது வரும்போது பிடிச்சுக்கலாம். நீ வேலையே செய்ய மாட்டியாடா? ஏடா அப்படி சொல்லிட்ட? சோதிக்காத சொல்லிட்ட. வேலைக்காரன்டா. நீ என்னக்கிட்ட வேலை செஞ்ச? மிலிட்டரியில இருந்த. உனக்கு பொருள் அங்க இருக்க அத்தனை பேரும் வேலை பார்த்திருக்கானுங்க. போலீஸுக்கு வந்த. உனக்கு பொருள் அத்தனையும் பொண்ணு தர பார்த்திருக்காங்க. கட்சிக்கு வந்த. உங்க அப்பன் பாதி நான் பாதி பாத்துக்கிட்டு இருக்க. நீ என்னடா வேலை பார்த்த? என்னடா புசுக்கு நீ இப்படி சொல்லிவிட்ட? என்ன நல்ல வேலை பார்ப்பேன்டா. நீ பார்த்த ரெண்டு தான் இங்க இருக்குது பாத்துக்க, வேற எந்த வேலையும் நீ பார்க்கல. ஐயாக்கு இதுனா மட்டும் ரொம்ப வெக்கம்லாம் வரும். நடு ரோடுன்னு பார்க்க மாட்டேன். உனக்கு போறாம ஏண்டா அத கண்ணுக்கு அழகா உன் பொண்டாட்டி இருக்கால, எதுக்கு நான் வேண்டாம் ஒதுக்கி வச்சிருக்க? கோத்த கலப்பிடாத. ஏண்டா கோத்த கலப்பாத, சும்மா இருடா. எனக்கு எதுவும் தோணல. எதை பார்த்து வாய் அடைச்சு போய் நிக்கான்?
ஓஹா ஐயா இப்ப இது வேற உனக்கு ஒரு கேடு கபார் ஏற்கனவே 2 இருக்குது இத கையில பிடி அநியாயத்துக்கு அழகான பிள்ளைலாம் நம்ம ஊர்ல தான்டா இருக்குது இருக்கும் ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கும் உன் பிள்ளைய உன் கையில பிடி டேனியல் என் வேஷ்டி கொஞ்சம் அவருது இந்த பிள்ளைய கொஞ்சம் பிடி ஆமா அவரும் எத்தல ஒண்ணு நிக்கல உனக்கு அவரை தான் செய்யும் ஒழுங்கா இந்த பிள்ளையும் சேர்த்து கையில பிடி என் மானத்தோட விளையாடாதடா நான் வேஷ்டி கட்டணும் இந்த பிள்ளைய கையில பிடி பொண்ணு டேனியல் மாமா கிட்ட போமா இந்த பையனில் எப்பண்டா என்கிட்ட வரும்னு இருக்கும் பொழுது இந்த வேஷ்டி வேற இடுப்புலயே நிக்க மாட்டேங்குது நிக்காதுடா நிக்காதே கொஞ்சம் இங்க தள்ளி வாய எதுக்கு வேஷ்டி கட்டணும்டா இங்க தள்ளி வா நான் இன்னைக்கு கட்ச் ஆபீஸ்க்கு போன மாதிரிதான் நீ எவ்வளவுதான் சோதிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டா அது என்னமோ தெரியலடா நம்ம ஒரு பிள்ளைங்களுக்கு அழகெல்லாம் கொட்டி தாண்டா கிடக்குது ஆமா கொட்டிதான் கிடக்குதே செம்ம அழகுடா சே நம்ம ஒரு பிள்ளைக்கு ஈடு எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான்டா அவங்க நட கூட நளினம் வார்த்தையா இடம் வரைக்குதுக்கு ஆமாமா இருக்காது யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அதான் உனக்கு ஒண்ணு இருக்குல்ல வீட்டுல ஏன்டா ஏன் வீட்டுல இருக்கத மறந்துட்டியான்னு கேக்க மறக்கல அடா அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகுடா இப்போ பாரு டேய் அப்பான்னு கூப்பிடுங்கடா இருங்கடா மாமா இப்ப தூக்குறேன் மாமாவா இவனே மதியம் பிள்ளைலையும் பழக்கி வச்சிருக்கானு என்னமா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கான் அப்பான்னு கூப்பிடணும் சொல்லி ஐயோ இந்த பிள்ளையோட பாசத்துல தாங்க முடியல இருங்க இந்த மாமா தூக்குறேன் சிரிக்குதுடா டேனியலே வெக்கப்பாயிரும் கொடுக்கடா அது எப்படிடா ஒன்ன மாதிரி பயிர்களை பார்த்தே இந்த பிள்ளைல ஏமாறுது விடுறா அனுப்பிச்சுட்டு போறோம் விடு அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும்டா டேய் பேர் என்னடா டேனியலு பேர் என்னடா அதான் டேனியல்னு சொல்லிட்டிய ஒண்ணு பேரு என்னமோ அது அழகா இருக்கு பேரும் அழகா தான் இருக்கணும் சிரிக்குதுடா உன் காட்டுல மழைதான் அது எப்படிடா இந்த பிள்ளைல ஒன்னமா நாள்கட்ட ஏமாறனே வருமோடா விடுறா தெரிஞ்சுக்கிட்டா உன் பிள்ளைல தூக்குடா சப்பா எப்படி இப்படிலாம் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க நான் பெத்ததுக்கு அப்படிதான் இருக்கும் அப்பாக்கு என்ன தேவைன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது விளங்கிரும்டா சரி பிள்ளைல பத்திரமா பாத்துக்க அதுக்கு தானே நான் இருக்கு இன்னும் 2 பெத்து கொடு பாத்துக்கிடுதே நானும் பொட்டேன்டா அநேகமா இருக்கும் அதையும் நீ தான் வளர்க்க இருக்கும் ஓகே கொலை வெளியில இருக்கேன் பாத்துக்க அடுத்த திருப்பும் கண்டிப்பா ட்வின்ஸ் தான்டா இந்த வேலை மட்டும் நல்லா பாக்குறடா நீ இல்லடா வேற எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாது ஆமா மரியாதை உன் பிள்ளைல உன் கையில புடி வேண்டாண்டா வச்சுக்கிறதேண்டா என்னமா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்டா நீ ஏன் இப்படி இருக்கனா இந்த 2ம் நான் செஞ்ச குறும்பே உண்டாச்சு கரும்பே என் பிள்ளை நம்ம தான் இருக்கும் வாய மூடி நான் இன்னும் வேலையை ஆரம்பிக்குது பாத்துட்டு வரேன் குட் அப்படித்தாண்டா இருக்கணும் அழகான தேவதையின் பேர் என்னவோ ஆகா வெள்ளி காசு அள்ளி வீசின மாதிரி ஒரு சிரிப்பு ஐயோ சில்லறைகளை செதறிவிட்ட மாதிரி ஒரு சிரிப்புடா டேய் உன் மச்சின மாதிரி வந்துட்டாங்கடா ஐயோ இந்த நேரம் பார்த்து ஏன்டா இவங்க வரானுங்க எல்லாம் ஒன் நேரம் தான்டா ஒரு ராசி பரவாயில்ல அது எனக்கு ஏத்த மச்ச மாதிரிதான் பேர தெரிஞ்சுக்கிட்டா கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் என்னை பத்தி சோசியல் மீடியால பாத்திருப்பீங்களே அப்போ கண்டிப்பா நல்ல விதமா தான் என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த ஊரு என்ன பேரு இல்ல இந்த வருஷத்துல இப்பதான் பாக்கேன் அதான் கேட்டேன் என்னடா அந்த பொண்ணு உன்னை பார்த்தா அப்படி சிரிக்குது இல்ல அழகு தாண்டா காரணம் இப்போ போதாடா நான் வேலையே செய்யாம என் அழக மெருகூட்டுதேன்னு இருக்குதாண்டா வேலை செஞ்சு அழகு போயிருண்டா அழகா இருக்கீங்க தெரியுதுடா போதும் விட்டு அத அந்த பிள்ளை திரும்பி பார்க்க மாட்டேங்குத திரும்ப வச்சிருவோம்ல இவன் வச்சிருவான் எப்படித்தான் இவனுக்கெல்லாம் இது முடியுதோ தெரியல என்ன ஒரு சாமர்த்தியம் ஆனா உனக்குன்னு வச்சிருக்கானுங்க பாரு என்னடா டேனியல் அவசரமா என்னத்துக்கு சோ இப்ப அவர் உங்ககிட்ட மாப்பிள்ள இல்ல ஆமா புரிஞ்சுக்கிடுங்க
என்னடா அவசரமா சொன்னீங்க என்னத்துக்கு? ஏன் அங்க நின்றுகிட்டு இங்க வாங்க, அவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஐயோ சேட்டக்காரரை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு. வாரமா நிப்போமுன்னே. நாம வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, அண்ணன் நம்மள பாத்துருக்கான்னு பாரு. பிள்ளைகளுக்கும் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காருன்னு. எப்பா சரியான வாரியா. வேற சொன்னா கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். மாப்பிள்ள பேர தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? சும்மா கூப்பிடுறதுக்குதான். சரி ரைட்டு, தெரிஞ்சுக்கிட்டு போறாரு. எங்களையாண்ட நீ வர வச்ச? கச்சா ஆபீஸுக்கு போனோன்னு வந்தேன் முன்ன. என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு பத்தியா? கச்சா ஆபீஸ் 10 மணிக்கு தானடா? ஆமாண்ணே, 10:30 மணி ஆயிட்டுன்னு. அது சரிடா, இவனை ஏன்டா தூக்கிட்டு போறீங்க? அத்த போற இடத்துக்குள்ள அந்த பயில தூக்கிட்டு வருவானே. எங்கன்னு வீட்டுல விட்டு வளர்க்கான், எப்பவும் இவன் தான் தூக்கி சமைப்பான். பாசம்டா பாசம். ஆனா காரியம் வரும்போது என்கிட்ட தள்ளிடலாம், உங்களுக்கு தெரியுமா? சரி வண்டி கொண்டு வந்தீங்களா இல்லையா? கொண்டு வந்துட்டோம்டா, நான் நிக்குது போங்க. இனி எப்படி உங்ககிட்ட மாப்பிள்ள வருவாரு? அவர் வேலையை பார்த்தீங்கல்ல. யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை? என்னடா அந்த பொண்ணு சிரிக்குது? நம்ம வீட்டு மாப்பிள்ளை எப்படி? பகலில் வந்தது சூரியனா? பேர தெரிஞ்சுக்காம எங்க இதுல போக மாட்டேன். இவ்வளவு அழகான பிள்ளைலாம் நம்ம ஊர்லதான் இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா மாப்பிள்ள, ஆமா. ஐயோ மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாங்களே. ஆமா விக்ரமே, விளங்குண்டா விளங்கும். இது குடும்பமான கேட்க தெரியாம தான் கேட்க, இது குடும்பமான கேட்க. அவனுக்கு ஏத்த மாதிரி இவனுங்களும் ஜால்ரா அடிக்கானுங்க. அம்மா நாட்டு பிள்ளைங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லடா. இந்த தேசத்தில் நீ பிறந்தாயடி இத்தனை பேர் அழகாய். இந்தியாலதான் பிறந்தேன். அத பார்த்தாலே தெரியுத. தெரியும் தெரியும். கண்டிப்பா சொல்லு, உங்க பேர் ஸ்வீட்டியா தான் இருக்கணும். எப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. டேய் எதுக்குடா அவசரமா வர சொன்னீங்க? பிள்ளை தூக்கத்துக்கு ஒரு கை குறையுது, அதான் உன்னை வர சொன்னான். கோத்த கலப்பாதீங்க, ஆபீஸ்ல முக்கியமான வேலை, அதை போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். என்னமோ யாதனு என்னடா? அவன் சரியாதான் சொல்லுதான், பிள்ளை தூக்கத்துக்கு ஒரு ஆள் கம்மியா இருக்குது. இல்லடா தெரியாம கேட்க, சோதிக்கீங்கன்னு கேட்க. டேய் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்னடா கூட்ட சிக்கிட்ட வெளியிட்டு இருக்கீங்க? எதுக்குடா கூப்பிட்டீங்க? சரி சரி கூடாது, அங்க மாப்பிள்ளை பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் அநியாயம் பண்ணாதீங்கடா. இவருக்கு காவலுக்கு நீங்க எல்லாம். டேய் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த தேசத்தில் நீ பிறந்தாயடி இத்தனை பேர் அழகாய். இவனுக்கு வந்திருக்க வாழ்வு சப்பா முடியல. விக்ரமே வாடா. டேய் அந்த குழந்தை தூக்குடா. எவ்வளவு நேரமா அழுதுகிட்டு இருக்கு, எங்கடா போன? என்ன சொல்றான்? ஆமாவா? எப்படிதான் சின்ன வயசுலயே கல்யாணத்தை முடிச்சு தகப்பன் ஆகுறானுங்களோ தெரியலப்பா. டேய் அது நீ பெத்ததுனடா. டேய் புள்ள அழுது பருப்பி பாருடா. டேய் நான் கலெக்டர்டா. டேய் புள்ள அழுது பாருடா, அது ஓன் புள்ளடா. நீ சிரிக்க, அவன் பிள்ளைக்கு கூட ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கான். ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க வந்து நில்லு. வேற தெரிஞ்சுக்காம இன்னைக்கு மாப்பிள்ள வர மாட்டேன். வாடா இங்க வந்து நில்லு. டேய் சத்தியமா சொல்ல குடும்பமாடா. அந்த பிள்ளை சிரிக்குதே. ஆனா உன்னடா கிசாரு, கல்யாணம் முடிச்சா நம்ம நாட்டு பிள்ளைதான்டா கல்யாணம் முடிக்கணும். டேய் உனக்கு முடிஞ்சிட்டுடா. நம்ம நாட்டு பிள்ளைல அழகா இருக்குதான் பத்தியா? டேய் எனக்கெல்லாம் கண்டிப்பா தமிழ்நாட்டு பிள்ளைதான்டா. டேய் மச்சனமா 2 பேர் பின்னாடி நிக்கானுங்க, நீ பெத்தது 2 கையில இருக்குது, நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? எப்படிதான் இது சின்ன வயசுலயே கல்யாணத்தை முடிக்காங்களோ தெரியல. அது 2 பிள்ளை வேற பெத்துறாங்க பத்தியா? டேய் பேர நீங்களாவது கேட்டு சொல்லிருங்கடா. போவோம் வேலை கிடக்கு. அவரு தான் கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. அவர் சாமத்தத்தை பாதிப்போம். கிஷோர் இங்க வாங்க. எதுக்கு? இங்க வாடா. இங்க இருக்க எல்லாருக்குமே 45 வயசுக்கு மேல ஆகி போச்சு. அப்போ உனக்கு என்னங்க, எனக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணுங்களேன். என்ன பண்ண போறான்? உங்க அப்பா அங்கதானே நிக்கான், அப்பான்னு கூப்பிடுங்கடா. இப்ப என்ன, நான் உன்னை தூக்கணும் அவ்வளவுதானே? வா. 5 வயசு இருந்து அப்பா என்ன பாடாப்படுத்துட, இப்ப அவன் பெத்தது என்ன பாடாப்படுத்துது. வாடா தங்கம், என் வைரம். உங்க அப்பன் சேட்டை மட்டும் குறையவே இல்லடா. கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து போனை போட்டு வர வச்சு என்ன இப்படி கடுப்பேத்திட்டு இருக்கான் பத்தியா? மிஸ் பண்ணுங்களேன். எதுக்கு?
அப்பா என்ன ஒரு குரலே. உங்க வாய்ஸ் செம்ம ஸ்வீட்டுங்க. கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த வாயால சி அந்த குரலால ஒரு சாங் படிங்க பாப்போம். நான் பாட்டுலாம் படிக்கிறது இல்ல, கச்சேரிலாம் நடத்துறது இல்ல. ஐயோ நீங்க பேசுறதே குயில் கூண்ட மாதிரி இருக்குதே. நீங்க பேசினாலே போதும் பாட்டு படிச்ச மாதிரி தான் இருக்குது. பெண்ணு வேண்டா என்ன ஒரு சாமர்த்தியம். சரிங்க அந்த குயில் குரலால எனக்கு விஷ் பண்ணுங்களேன். அதான் எதுக்குடா? எனக்கு எனக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? ஏய், நீ மே மாசம் தான்டா பிறந்த. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இன்னைக்கு தான் எனக்கு 23 வயசு பிறக்குது. அதனால விஷ் நீங்க தான் பண்ணணும். 23 வயசா? 20 வயசுன்னு சொல்லாம விட்டாரு நினைச்சு சந்தோஷப்படு. அது சொன்னா கூட உனக்கு பொருத்தமா தான்டா இருக்கும். டேய் விக்ரமே, உனக்கு 40 வயசு ஆகுதுடா. நான் அழகா இருக்கேன்ல, ஆப்பிள் கண்ணம் துரு துருன்னு வரேன்ல, அவனுக்கு பொறாம. அவனுக்கு இந்த மே வந்தா 42 வயசு ஆகுது. அந்த வயிற்றுச்சல். எனக்கு 42 வயசா? நிஜமாவே எனக்கு 23 வயசு தான் ஆகுது. இந்த பிறந்தநாளுக்கு நீங்களே என்ன விஷ் பண்ணணும். உங்க குரல் அழகா இருக்குது, கோயில் மாதிரி இருக்குது. என்ன விஷ் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்கு மே மாசம் 26ஆம் தேதி தானே பர்த்டே? எனக்கு மே மாசம் 26 பிறந்தநாள் இல்ல, எனக்கு தான் பிறந்தநாள். 23 வயசு பிறக்குது. நிஜமாதான். பின்னாடி நிக்கிறது புள்ள லாஸ்ட் நிக்காம பாருங்க, அவன் என் மாமா. அதுக்கு அடுத்து நிக்காரு அவரு எங்க பெரிய மாமா. அதுக்கு அடுத்து நிக்காரு அவரு என் சின்ன மாமா. உங்க பக்கத்துல நிக்காரு அவரு என் சித்தப்பா. பொண்ணுத்தரை கூட பெரிய மாமான்னு சொன்னேன், என்ன கேட்ட சித்தப்பான்னு சொன்னேன். உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன் சித்தப்பா. நான் உனக்கு மாமா. இவங்கெல்லாம் என் ரிலேட்டிவ். ஆமா, எனக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணலான்னு வந்திருக்காங்க. ஆனா நான் இன்னைக்கு உங்க வகையால தான் விஷ வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். உங்க ஸ்வீட் நேம் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? கூப்பிடுவார்ல, அதுக்குதான். எங்க பெரிய மாமா கரெக்டா சொன்னாரு, கூப்பிடுறதுக்கு தான். வேற எதுக்கு? அப்படியே ஊர் பேரையும் கேட்டுக்கிடுங்க. பேர தெரிஞ்சா ஊரை கண்டுபிடிச்சிட மாட்டோமா? இல்ல மாமா, பேர் தெரிஞ்சா போதும். ஓகே மாப்பிள்ள. சித்தப்பா அட்டா சோசி மேடையில திறந்து எடுத்துருவிய. உங்க பேரு? சுவாதி. நினைச்சேங்க உங்க பேர் அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சேன். எப்படிங்க இப்படி அழகான பிள்ளைகளுக்கு கரெக்டா பேர் வைக்காங்க? அது அவங்க அம்மா வச்சிருப்பாங்க. ஆமா மாமா, கட்டாயம் அப்படி அழகான பிள்ளைங்களுக்கு எல்லாம் அவங்க தான் வைக்க முடியும். சான்ஸே இல்லைங்க. உங்க அழகுக்கு ஏத்த பேர் தான். அதுண்டா வந்து புள்ளைய புடிடா. சுவாதி என்ன அழகான பேர் பாத்தீங்களா? ஆமா மாமா, உங்க பேர் விக்ரம் தானே? இன்னைக்கு வசம சிக்க போறான். மாப்பிள்ள எஸ்கேப் ஆயிருங்க. அந்த பொண்ணுக்கு உங்களை பத்தி தெரியும் நினைக்கிறேன். ஏண்டா நீ எல்லாம் ஒரு மச்சனடா. அவன் ஒருத்தங்க சண்டை கட்டியிருக்கான். டேய் எங்கிட்ட மாப்பிள்ள சொக்கத்தங்கண்டா. அந்த சொக்கத்தங்க பாக்குற வேலையை பாருடா. அவரும் யாருல நெட்ல பண்ணலையா? எங்கடா வச்சுட்டு தானே என்ன பண்ணிட்டு இருக்காரு. உண்மையானவருடா. சத்தியமா எனக்குலாம் இப்படி மச்சனே இல்லடா. அவருக்கு பொறாம. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியுமே. அதான் எப்படி? நான் உங்களை ஃபாலோ பண்றேன். அட பாருங்க, என்னதான் லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்களே. எல்லாரும் பண்ணட்டும், ஆனா எனக்கு உங்களை தான் ஃபாலோ பண்ணணும் போல தோணுது. சுவாதி எல்லாத்துலயும் நீங்க இருக்கீங்களா? நான் உங்க வீட்டுக்கே வந்திருக்கேனே. மாப்பிள்ள ஸ்கிப் ஆயிருங்க மாப்பிள்ள. எங்க மச்சான் நான் அழகா இருக்கேன்ல, என்ன ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. எங்க வீட்டுக்கே வந்திருக்கீங்களா? ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்லையா? மாப்பிள்ள ஸ்கிப் ஆயிருங்க. ஆமா மாப்பிள்ள ஸ்கிப் ஆயிருங்க. இல்ல, நான் உங்களை பார்த்திருக்கேன். என்னையா எங்க வீட்டுல பார்த்திருக்கீங்க? நீங்க ரோஹிணி ஹஸ்பண்ட் தானே? ரைட். மாப்பிள்ள எனக்கு சின்ன முக்கியமான வேலை இருக்குது, வரட்டா? டேய் உன் பிள்ளைல தூக்கிட்டு போடா. அது 40 சிங்கக்குட்டிகளா? சிங்கக்குட்டி என்ன கூடடா. டேய் அப்பா பாச்சா நீ பழிக்காதுடா. அப்பா நீ கூப்பிடுங்கடா. அடே பச்சை பிள்ளைக்கு எப்படா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க? வாங்கடா, பெத்த 2 சிங்கக்குட்டிகளா வாங்கடா. அடுத்து வேற ரெடியா இருக்குது. வாங்க வாங்க போ நம்ம வீட்டுல போ, நிறைய வேலை கிடக்குது அப்பாவுக்கு. புரியுதாடா? எங்க வீட்டு மாப்பிளோட வீரத்தை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு. முடியலையா? உண்மையை ஒத்துக்கிட்டு சிங்கம் மாதிரி கடந்து போறாரு. பத்தியா? விளங்கிருண்டா குடும்பம். நான் பெத்த 2 சிங்க குட்டிகள். அத்தானா? ஐயோ மாப்பிள்ள போச்சுடா. அவசரப்பட்டுட்டீங்க மாப்பிள்ள. அது என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லி இருக்கப்படாதே. அத்தானா போங்கடி. வேண்டாம், அதான் எடுத்து ஒத்துக்கிட்டேன். என்ன வாட்டி அத்தான்னு கூப்பிட்ட காலேஜ்ல போட்டு நசிக்கிறேன். அவ்வளவு நேரம் ஸ்வீட் நேம் அது இதுன்னு என்னன்னு கேட்டேன். அப்ப ஒரு அத்தான்னு சொல்லி இருக்கப்படாது. 2 சிங்கக்குட்டியும் கையில் வாங்கினதுக்கு அப்புறம் அத்தான் ஓட தட்டு விட மாத்துக்க. போதும் விட்டு. ஆமா மச்சா, என்ன மாப்பிள்ள செய்ய எல்லாம் நம்ம கையில இருக்குது. இப்பதாண்ட என் மனசுல பாரமே குறைஞ்சிருக்கு. என் அத்தான் கூப்பிடுறது இருக்கட்டும்,
பின்னாடி ஒருத்தன் நிக்காம பாரு, அவனை நீ தாத்தான்னு கூப்பிடணும் சரியா? தாத்தான்னு சரிப்படாது, அப்பான்னு கூப்பிடணும் சரியா? நீங்க அத்தானா அவில எனக்கு அத்தான் தானே வரும். கொல்ல பண்ணிடும் பாத்துக்காமா. என்ன அத்தானு கூப்பிடாம அவனை அத்தானு கூப்பிட போறியா? அது சரி, நீ எனக்கு எப்படி? உங்க அத்தை மகா. அப்பா விட்டுருமா, முடியல மச்சான். இல்ல நம்ம கையில மாப்பிள்ள. இதுக்கப்புறம் வாழவும் முடியாது, வாழறதுக்கு தகுதியும் இல்லை அப்படின்னு இதுக்கப்புறம் எதுக்கு இருக்கணும்னு போனேன் சித்தி. வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இனி யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தேன். முட்டாள்தனத்துக்கு மேல முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். செய்யற வரைக்கும் நம்ம செய்யறது முட்டாள்தனமே தெரிய மாட்டேங்குது சித்தி. அந்த முட்டாள்தனம் பண்ணி 2 செகண்டுக்குள்ள அடுத்த முட்டாள்தனத்தை பண்ணதுக்கு ரெடியானு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு போனேன் சித்தி. ஆனா நான் அப்பவும் சுயநலமா தான் யோசிச்சிருக்கேன். நான் முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் தண்டனை பெத்தவங்களுக்கும் என்ன ஆசையா வளர்த்தவங்களுக்கும் தானே. ஐயோ, அன்னைக்கு அப்படியே விட்டுக்க கூடாது. அப்படியே அதை கூட்டிட்டு வந்தேன் இல்லையே, திரும்ப மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன் இல்லையே. காலத்துக்கு அவங்களுக்கு குத்த உணர்ச்சி தானே. காலத்துக்கு அவங்க என்னையே நினைச்சு சாகணும்னு எவ்வளவு பெரிய தப்பு பண்ண போனேன் தெரியுமா சித்தி. நல்ல நேரம் அன்னைக்கு அந்த கை வந்து என்னை காப்பாத்துச்சு. இல்லைன்னா யாரு? நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டாதவங்க. ரொம்ப வேண்டாதவங்களா? ஆமா, அவங்க வேண்டாதவங்கன்னு அவங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். யாரு? வழி மாறி போகுமோ, பயணம் முடிந்திடுமோ, சோகம் முன் நெஞ்சில் மூழ்குமோ, சொந்தம் கை தருமோ. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் வாழறதுக்கு தகுதி இல்லாதவ. அம்மா, அப்பா, பாட்டி, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இனி வாழறதுக்கு தகுதி இல்லாதவ. எல்லாத்தையும் இழந்துட்டேன். நான் வாழறதுக்கு தகுதி இல்லாதவ. இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு. துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு, அதை திருத்த போவதாரு? ஊருக்கு நல்லது பண்ணவனுக்கு தான் கெட்டது வந்து சேரும். நன்மை மட்டும் செய்வான், அவனுக்கு தீமை தான் வரும். ஊருக்கே உபதேசம் பண்ணுவான், அவன் விட்டு பேர் தான் முதல் தப்பு பண்ணும். இது கடவுள் போட்ட விதியா இல்ல மனுஷன் போட்ட விதியான்னு தெரியல. அது அப்படிதான் நடக்குது. ஊருக்கே உபதேசம் பண்ணுவாங்க பாட்டி, அவன் விட்டு புள்ளதான் ஃபுல் தப்பும் பண்ணுது. இப்ப மட்டும் நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்கலாம், அடுத்த நாட்டி அந்த அன்னைக்கு செத்து போயிடும். ஏன் சொல்லி இத்தனை வருஷம் அது கெட்டி காத்த பேரு புகழே அந்தஸ்து எல்லாம் போயிருங்க தொகை இல்ல. இத்தனை வருஷம் எதெல்லாம் உண்மை நினைச்சுன்னா அத்தனையும் பொய்னு நம்பாம போய் செத்து போயிடும். அந்த பாவத்தை நீ செய்ய போற. நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் பேர் போன அன்னைக்கு. அப்போ அதெல்லாம் பொய்னு செத்து போயிடும். அப்ப இதெல்லாம் நம்ம தப்பா வாழ்ந்துட்டோமானு அதுவே தப்பு கணக்கு போட்டுரும். அந்த அளவுக்கு கொண்டு போயிடும் மரணம். தப்புங்கிறது எல்லா மனுஷ வாழ்க்கையிலும் நடக்கிறதுதான். அதை எப்படி சரி பண்ணணும் பாக்கணுமே தவிர முடிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு பாரமா போக கூடாது. இன்னைக்கு ஒண்ணு மாதிரி பிள்ளைங்க எல்லாரும் எடுக்கிற முடிவுதான். நீங்களா இந்த கோழைங்களா இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். படிச்சு எதுக்கு? உண்மைதான், நீங்களா இருக்கிறதுக்கு சாவறது எவ்வளவு நல்லதான். இப்படி கோழையா வாழ்றத விட சாவறது எவ்வளவோ பரவாயில்ல. என்ன உங்களுக்கு எல்லாம் மனசு தைரியமே இல்ல? இவ்வளவு கோழைங்களா நீங்களாம்? அறிவில்லை உனக்கு? சுயநலம் வேற ஒண்ணு இல்ல, உடம்பு முழுக்க சுயநலம். தாங்க சுயநலம், பிறந்ததுல இருந்த சுயநலம். உங்களெல்லாம் செல்லாம வளர்க்காங்கல்ல, அதான் காரணம். அப்பெல்லாம் 5-10 பிள்ளைங்க பெற்றாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு அனுநியமா ஐக்கியமா இருக்கும். ஒழுங்கா வயிற்றுக்கு சோறு கிடைக்காது, உடுத்த துணி கிடைக்காது, ஆனா பாசத்துக்கு பஞ்சம் இருக்காது. தற்கொலைங்கிற வார்த்தையெல்லாம் கேட்டதே கிடையாது. அதெல்லாம் ஏதோ இது தன்னால முடியவே முடியாது அப்படின்னு இருக்கிற ஒரு கோழையோட முடிவா தான் இருந்தது. இப்பெல்லாம் என்ன இதெல்லாம்? நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது, நல்ல கல்வி கிடையாது, நல்ல எதிர்காலம் கிடையாது, நாலு காசு கையில கிடையாது. அப்ப கூட மனுஷன் போராடி வாழ்ந்தான். அப்ப பிள்ளைங்களுக்கு கூட போராடி வாழ்ந்துங்க என்னது? குடிகார புசனுக்கு வாக்கப்பட்டாலும் கடைசி வரைக்கும் அவங்க கூட நின்று வாழ்ந்து சாதிச்சுட்டு போன எத்தனை பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இருந்த தைரியம் அவங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கே இல்ல.
பிள்ளைங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அதை ஏத்துக்கிற பெத்தவங்க தான் இன்னைக்கு இருக்காங்க. பிள்ளை என்னதான் தப்பு பண்ணிட்டு வரட்டுமே, அவங்கள வெறுக்காம ஏத்துக்கிற பெத்தவங்க இன்னைக்கு இருக்காங்க. அப்பெல்லாம் தோளுக்கு மேல வளர்ந்துட்டா சம்பாத்தியம் பண்ணலாம் எனக்கு மதிப்பு கிடையாது, வீட்டை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. அப்படி பெத்தவங்க தான் இருந்தாங்க. இப்ப நீங்க சம்பாத்தியம் பண்ணாலும் சரி, சென்னாம போனாலும் சரி, படிச்சாலும் சரி, படிக்காம போனாலும் சரி, என்ன பண்ணிட்டு வந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு பெத்தவங்க தயாரா இருக்காங்க. அதனால உங்களுக்கு அசால்ட்டா போச்சு. சாவதுக்கு போனீங்க, அதுக்கு மேல உங்க குடும்பத்தை நினைச்சு பார்த்தா நீ ஊருக்கே உபதேசம் பண்ணி 1000 பிள்ளைங்களை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கு அந்த அன்னைக்கிளி. நான் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அந்த பழியும் பாவம் தனக்கு வந்தாலும் பரவாயில்ல, 1000 பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு போனவங்க திருப்தியோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதை ஒரேடியா சாகடிக்க பார்த்துக்கல நீ. உன் பாட்டியை பிடிக்க தான் வந்திருக்கேன். அவ்வளவு ஊழல் பண்ணிருக்குது. அந்த ஊழலுக்கு பின்னாடி என்ன தெரியுமா இருக்குது? தன்னை குற்றவாளியாக்கி நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு 10,000 பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. தான் நிம்மதி இல்லாம குற்ற உணர்ச்சியில செத்தாலும் பரவாயில்ல, 10,000 பிள்ளைங்க வாழ்க்கையில ஒளி விளக்க ஏற்றி வச்சுட்டு தான் போவேன்னு. அது மர்மக்கமாறு உயிரை சுச்சமா நினைச்சு, அவமானத்தை சுச்சமா நினைச்சு இந்த காலத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் அதுல எப்ப வலைவீசி பிடிக்கலாம்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்போ வேணாலும் அவமானப்படுவோம், எந்த நேரத்துல வேணாலும் கூண்டுல ஏற்றப்படுவோம் தெரிஞ்சும் துணிகாரமா அந்த வேலையில பண்ணிக்கிட்டு எதுக்காக? உன்ன மாதிரி பிள்ளைங்க வாழ்க்கையில ஒளி விளக்க ஏத்தணும் தானே, அறிவு கண்ண திறக்கணுங்கிறதுக்காக தானே. அப்பேற்பட்ட குடும்பத்தை வந்துட்டு அறிவில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. நானே பிடிச்சி உள்ள தள்ளிடுவேன். இப்ப நான் உன்னை காப்பாத்துறது உனக்காக இல்ல, அந்த அன்னைக்கிளிக்காக. என்னன்னு பாக்குறியா? அவங்கள பிடிக்க நான் வந்திருக்கேன், அதை பிடிக்காம நான் போக மாட்டேன். என்ன ஒருத்தி உன் இளவனால 10,000 பிள்ளைங்க வாழ்க்கை போயிடும். உன்னால 10,000 பிள்ளைங்க வாழ்க்கையில சீரழிக்கிறதுக்கு நான் விரும்பல. கரையேற்றிட்டு இன்னும் கொஞ்சம் அது கரையேற்றணும். அது வரைக்கும் தான் விட்டு பிடிச்சி வச்சிருக்கேன். உன்னால 10,000 பிள்ளைங்க வாழ்க்கை போயிடக்கூடாது. உன்னை இப்ப நான் காப்பாத்தினேன். ஏன்னா அது டக்குனு போய் சேர்ந்துரும். நீ இந்த வேலை பார்த்தேன்னு அதுக்கு தெரிஞ்சது டக்குனு போய் சேர்ந்துரும். நெஞ்சு வெடிச்சு செத்துரும். 10,000 பிள்ளைங்க எதிர்த்தாலும் நம்ம செஞ்ச பாவம் தான் இப்படி வந்து சேர்ந்துட்டோனே, அது குற்றணிச்ச சாகாதே. அது என்னமோ தெரியல, நீதி நேர்மை நடக்கிறவனுக்கு தான் கஷ்டம் வருது. அவனதான் எல்லாரும் வச்சு செய்யறானுங்க. ஏன் அவன் நீதி நேர்மையா இருக்கிறானா? அவனை தான் எப்படி கீழே தட்டலான்னு அழைதானுங்க. கோபப்படுறவனை தான் எல்லாரும் மட்டும் தட்டுறாங்க. கோபப்படுற நேர்மையா பண்ண தெரிய மாட்டேங்குது. நடிக்கிறவனுக்கு உலகம் பொய் பெத்தலாட்டம் ஆள்மாறாட்டம் ஜால்தான். இவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். உண்மையா நேர்மையா கோபப்படுற பின்னாடி ஒருத்தம் கிடையாது. வாயு திறந்தாலே போய் அவனை நம்பதுக்கு ஒரு கூட்டம். உண்மை தவிர எதுவுமே பேச தெரியாது. அவனுக்கு பேரு ஏமாத்துக்காரன். நடிக்கலாம். எதுக்கு தற்கொலை பண்ண போன? படிப்பு போச்சு, வாழ்க்கை போச்சு. இனி என்ன இருக்கு நான் வாழ முடியும்? என்ன நடந்தது? உண்மையா விரும்பல, அவன் விரும்பல. அவ்வளவுதானே? படிப்பு போச்சு, வீட்டை விட்டு தான் ஓடி வந்து அவனை நம்பி. இனி நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள போக முடியும்? எனக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன படிக்க? படிச்சிட்டு இருந்தேன், மண்ணள்ளி போட்டுட்டேன். என்ன படிச்ச? டாக்டர், இதே நிபுணர். அதான் இதயமே இல்லாத வேலையை பார்த்துருக்க. சரி, இது வரைக்கும் எவ்வளவு ஃபீஸ் கட்டிருக்க? 6 மாசத்துக்கான ஃபீஸ் தான் கட்டிருக்கேன். மிச்சம் 6 மாசத்துக்கு ஃபீஸ் கட்டல. எப்பவும் யார் கட்டுவா? எங்க வீட்டுல உள்ளவங்க யாராதான் கட்டுவாங்க. அநேகமா பொண்ணுத்திர மாமா தான் வந்து கட்டிட்டு போவாரு. ஆனா நீங்க மாமா வர மாட்டாரு. ஆமா, கையமுஞ்சு போற பூசதான் நீ கட்டுவான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நீ யார காதலிச்சா? சென்னை தொழிலதிபர் உங்க மகனதான். யாரு? வெக்டீஸ்வரனா? அவனே பிராடுக்கார பையன். சரி, காலேஜுக்கு போ. காலேஜுக்கு போன்னு சொன்னேன். ஃபீஸ் கட்டல. சரி, நான் கட்டுறேன். போ. இனி அது ஒழுங்கா படி. போ. இல்ல, அது லட்சக்கணக்கில் ஆகும். அதை எப்படி போறட்டும்னு எனக்கு தெரியும். என்கிட்ட 10 ரூபா இல்ல, ஆனா எப்படி போராட்டி கட்டிடுவேன். போ போ, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. போ. இன்னைக்கு பூனாக்கு கிளம்பணும். சரி, கிளம்பு. எப்படி? சரி, அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி அனுப்புறேன். ஒழுங்கா படி. இந்த மாசத்துக்கு ஃபீஸ் நாளைக்கு பிச்சு வந்துடும். பயப்படாத, உன் படிப்புக்கான செலவை நான் ஏத்துக்கிறேன். ஆமா, அந்த கலை ஊழமட்ட பிள்ளை படிப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு அவ பேச்சு படிப்பு நான் ஏத்துக்க மாட்டேன்னா? போ போ. லட்சக்கணக்கில் ஆகும். அதான் நாங்க எப்படி வேணாலும் பொறுத்திடுவோம். கிளம்பு. நீ போறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுவேன். கிளம்பு. சரி. அந்த ஜெயராஜியா? ஆமா, அவன் அவனை படிக்க வச்சிட்டு இருக்கா. எங்க 2வது பெரியப்பா பையன் தான் அவங்களும். சரி, நான் இங்க இருக்கதை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் சித்தி. சரி, இன்னொரு 4-5 வருஷம் முடிச்சுட்டு நான் போறேன் சித்தி. அது வரைக்கும் நான் என்ன படிக்கிட்டு இருக்கேன் யாருன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். நான் வாழ்க்கையில தோத்து போனது எதுவும் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். சரி, நான் இன்னும் 2-3 நாள்ல கிளம்புவேன். சரியா? சரிங்க சித்தி. நீ ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஒண்ணு போக வேண்டாம், என்கிட்ட வா. உங்க வாழ்க்கை அதான் சொன்னேன். என் தலையில நானே மண்ணெண்ணி போட்டுக்கிட்டேன். அந்த தப்பை இனி திருத்த முடியாது. என் வாழ்க்கை நான் பார்த்துட்டு போக வேண்டியதான். கடவுள் என்ன எழுதிருக்காரோ அது தானே நடக்கும். தப்பு பண்ணிட்டேன், உப்பு தின்ன தண்ணி குடிச்சு தானே ஆகணும். இதுல முழுக்க முழுக்க ஏன் தப்பு தானே. உங்க சித்தப்பா தப்பு எதுவுமே இல்லையே. தப்பு பண்ணிட்டு அப்படிலாம் திருந்திட்டே வச்சுட்டு எல்லாம் சந்தோஷமாலாம் வாழ்ந்துட முடியாது. தப்பு பண்ண தண்டனை உண்டு. தப்பு பண்ற வரைக்கும் நம்ம தப்பு பண்ணுவோமா, திருந்திட்டேன்னு நல்ல வாழ்க்கை வாழமா. அப்படிலாம் கடவுள் விட மாட்டாரு. தப்பு பண்ண தண்டனை உண்டு.
மனுஷனா பிறந்தா தப்பு பண்ணாம வாழ பழகணும். முடிஞ்ச அளவுக்கு தப்புல இருந்து தப்பிக்க பார்க்கணும். மனம் போன போக்குல போக வேண்டியது, எல்லா தப்பையும் பண்ண வேண்டியது, ஆணவத்துல ஆட வேண்டியது, திமிர்ல அலைய வேண்டியது. எல்லாம் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் இனி ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் திருந்திட்டேன், என் வாழ்க்கை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேக்குறது அசிங்கம். செஞ்ச தப்புக்கான தண்டனையை தைரியமா வாங்கிக்கிட்டு வெளியில கிளம்பிடணும். நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனையை வாங்கினா மட்டும் தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். இல்ல நான் செஞ்சலாம் தப்பு தானே அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க கூட போய் வாழ்ந்தேன்னு வச்சுக்கையே, அதே மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லை. அந்த பழைய சந்தோஷம் அங்க வாழ்க்கையில இருக்காது. அந்த பழைய உறவும் அந்த பழைய உறவோட உண்மை தன்மை அங்க இருக்காது. எப்ப உடையுமோ உடைஞ்சிருமோன்னு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கணும். சே, அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். மனசை புத்தி தானே, எப்படி வேணாலும் மாறும். மறுபடியும் அங்க போய் மறுபடியும் தப்பு பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது? வேண்டாம், வாழ்க்கை சரி பண்ணிக்கலாம். பரவாயில்ல, கல்வி இருக்குது, உங்க பாட்டி கொடுத்த கல்வி எனக்கு இருக்குது, நான் கரையேறிடுவேன். குழந்தை ஏன் குழந்தையா, என்ன தகுதி இருக்குது? பிறந்த 10வது நாள் விட்டுட்டு போயிட்டேன். ஆதிராதா தாயா இருந்து வளர்த்தா. அந்த புள்ளை புரிஞ்ச அவளால இருக்க முடியாது தெரியுமா? பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. வயிற்றுல சுமந்தது என்ன நானா இருக்கலாம், நெஞ்சில சுமந்தவ அவதான். குழந்தை வாங்கிறதுக்கு ஒரு நாள் வந்திருந்தேன். அப்ப அவ பட்ட பாடு இருக்குதே, அவ மனசு பதட்டம் இருக்குதே, அவ பதன பார்த்து பொண்ணு திரைக்கு பதறவல இருக்குதே. எங்க நம்ம செல்வத்தை நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவாளோன்னு அவங்க 2 பேரும் தவிப்பு இருக்குதே. அதுதான் பாசம். அந்த பாசம் என் குழந்தைக்கு வேணும். அந்த உண்மையான பாசம் என் குழந்தைக்கு வேணும். என் வயிற்றுல பிறந்த ஒரே பாவத்துக்காக அது அனாதையா வாழக்கூடாது. உண்மையான பாசம் வேணும்னா அவங்க கிட்டே ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். கஷ்டமா இல்லையா சித்தி? சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு ஒரு நல்ல தகப்பனுக்கும் ஒரு நல்ல தாய்கிட்டையும் வளர்றாங்கிற ஒரு நம்பிக்கை, சந்தோஷம். பொண்ணு தெரிய மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. என் பிள்ளைய எப்படி வளர்க்காரு தெரியுமா? அந்த மாதிரி ஆளுக்கிட்டலாம் பிள்ளைங்க வளரணும். உண்மையான பாசம் கிடைக்கும். என் பிள்ளைக்கு உண்மையான பாதுகாப்பு கிடைக்கும். ஆதிரா மாதிரி ஒரு வெள்ளந்தியான ஒரு பொண்ணுகிட்ட என் குழந்தை வளர்ந்தா சூதுவாது இல்லாம பொறாம ஆணவம் திமிரு எதுவும் இல்லாம என் பொண்ணு வளருவா. அதான் எங்க ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு துளி கூட என் குழந்தையாம இல்ல. சே, அது என் குழந்தையே இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டு குடும்பத்துல என் குழந்தை வளர்றா. எனக்கு தான் அந்த கொடுப்பனை கிடைக்கல, என் குழந்தைக்கு அது கிடைச்சிருக்க. அது வீடு இல்ல, கோயில். அந்த கோயில்ல இருக்கிறதுக்கு பாக்கி நமக்கு இல்ல. என் குழந்தைக்கு இருக்கட்டுமே. அப்போ உங்க வாழ்க்கை உங்களுக்குன்னு தோண அதான் சொல்றேனே, செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். இனி வாழ்ற வாழ்க்கை நம்ம நிம்மதியா வாழணும்னா அதுக்கான தண்டனை அனுபவிச்சாதான் முடியும். அந்த தண்டனை கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், ஆனா அதுலயும் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அதுதான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ணா என்ன ஆகுங்கதே என் மூலமா கத்துக்கிட்டோம். குடும்ப வாழ்க்கை நாசம் பண்ணா என்ன ஆகும்னு என்ன வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க சித்தி, கிளாஸ்க்கு நேரம் நான் கிளம்புறேன். சரி, நானும் 2 நாளா கிளம்புவேன். சரியா? வந்திருக்கோம். என்ன வீடு இது? யாரை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க? உங்க வீட்டு அண்ணன் கிளியதா? நானும் அவளும் ஒத்துக்கொத்து விரும்புறோம். பகைய மனசுக்குள்ள வச்சுக்காம எங்க 2 பேரும் சேர்த்து வைக்க வழியா பாருங்க. எனக்கும் அவளை பிடிக்கும், அதே மாதிரி அவளுக்கு என்ன பிடிக்கும். இத உன்கிட்ட சொன்னாலவா? உங்க வீட்டு பொண்ணு சொல்லாமலா நாங்க பொண்ணு கேட்க வருவோம். என்ன இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? அப்பளே எங்க வீட்டு பொண்ணு சொல்லிக்க வேண்டாம். அவ நேத்து தான படிச்சு வந்திருக்கா. என்ன ஏமாத்துறீங்களா? சத்தியமா அவ சொல்லிருக்க மாட்டா. அவ பிசினஸ் தான் கவனமா இருக்கா. அவ பிசினஸ்ல கவனமா இருந்தாலும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு இருக்கதா என்ன? அவளுக்கு இன்னும் வயசு ஆகல. அவளுக்கு கல்யாண வயசு இன்னும் ஆகல. ஆனா காதலிச்சிருக்காளே. அதுக்கு பேரு காதல் இல்ல, இனக்கவர்ச்சி. அது பருவ வயசுல எல்லாருக்கும் வருதான். பருவ வயசுல 60 வயசுல வரக்கூடியதுதான். அதுக்காக கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாது. ஆனா நாங்க உண்மைதான் விரும்புறோம். இது இனக்கவசம் இல்ல, மனசார விரும்புறோம். அது எப்படி? கல்யாண வயசுல வராத ஒரு பொண்ணு எப்படி நீ காதலிக்கிறது உண்மையா இருக்க முடியும்? இதுக்கு பேரு காதல் இல்ல, அசிங்கம். இங்க பாருங்க, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல. இங்க பாருங்க, நாங்க ஒருத்தர் மனசார விரும்புறோம். அவ சொல்லிதான் நான் பொண்ணு கேட்டு வந்தேன். நீங்க பகைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எங்களை பிரிச்சுடாதீங்க. அல்ல கல்யாணமா, நீங்க மனசுல எதுவும் வச்சுக்கிடாதீங்க. அவன் தான் தெளிவா சொல்றானே, அந்த பொண்ணு வர சொல்லாமல நாங்க தைரியமா வந்திருப்போம். 2 பேரும் விரும்புறாங்க. கல்யாணம் வயசு வரட்ட என்ன, அதான் விரும்புறாங்களே. என் வாயில இருந்து அதிகமா வரதுக்குள்ள நீங்களும் அங்க கிளம்பிட்டா உங்களுக்கு நல்லது. இப்ப அவ கல்யாணத்தை பண்ணி குடும்பம் நடத்துற வயசு இல்ல. அவ இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை எவ்வளவா இருக்குது, சாதிக்க வேண்டியது எவ்வளவா இருக்குது. இப்ப இது தேவையில்லாதன்னு நான் நினைக்கிறேன். எங்க வந்து யார் பொண்ணு கேட்டுட்டு இருக்க? மூட்டிக்கிற தள்ளி உள்ள தள்ளி வயசுக்கால். என்ன பண்பாடோட பேசுறீங்க? வீடு தேடி வரவங்கள அன்னைக்கு வீட்டுல இப்படிதான் நடத்துவாங்களா என்ன? இங்க பாரு, அதிகமா என்ன பேச வைக்காத. அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற வயசு இல்ல. அவளுக்கு எவ்வளவா இருக்கு வேலைகள், அதை முடிக்கட்டும். ஆனா 2 பேரும் மனசார விரும்புறாங்களே. சரி, நீங்க சொல்ற மாதிரி அவன் ஒத்துக்கொத்த உண்மையா விரும்புறா இருந்தாலும் இன்னும் 4 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்குற மாதிரி பேசலையே. 4 வருஷம் என்னால வெயிட் பண்ண முடியாது. அவ எனக்கு இப்ப வேணும். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் அவளை உசுக்குசுலா விரும்புறேன். எனக்கு அவ வேணும். நாங்க வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். என்ன நடக்குது? ஏதாவது பேசி முடிக்க எனக்கு தலை வலிக்குது. அதெல்லாம் எங்க வீட்டு பொண்ணு கொடுக்க முடியாது. கிளம்புங்க. இங்க பாருங்க, நான் அவளை உண்மையா விரும்புறேன். முதல் படி பொண்ணு கட்டு ஊரறிய கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க. நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிடுவோம்.
எங்க வந்து நின்னுட்டு என்ன பேசிட்டு இருக்க? ஓங்கி ஒட்டிச்ச செத்துறேன். யாருட்டு பொண்ண யார் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றது? அது என்ன உங்க வீட்டுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா? இதே ஊரோட்டு பிள்ளை லவ் பண்ணியிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ உங்க சொந்த வீட்டு பிள்ளை இல்ல, அதான் யோசிக்கிறீங்களா என்ன? எங்க வீட்டு பொண்ணு உண்மையில ஒரு நல்ல மனுஷனை காதலிச்சிருந்தா, ஒரு பொறுப்புள்ளவன் பாசக்காரன் நேசக்காரனை காதலிச்சிருந்தா, இல்ல ஒரு மனுஷனை காதலிச்சிருந்தானா நானே அவன் வீட்டுக்கு போய் என் பொண்ணத்தை கொடுத்துட்டு வந்திருப்பேன். நீ மனுஷனே இல்ல. பகைய திட்டுக்கிறதுக்கு எங்க வீட்டு பொண்ணு உனக்கு பகடக்காயா? டேய், நான் அடிக்கிறதுக்குள்ள எங்க போயிட்டா உனக்கு நல்லது. எங்க வீட்டு பயில வந்தானுவே உனக்கு குழி தோண்டி புதைச்சிருவானுங்க. இல்ல இது லைக் படாது. பொண்ணு திரைக்கு போனை போட்டு வர சொல்லுங்க. அக்கா இருங்க, நான் பொண்ணு தெரிவிக்க வர சொல்றேன். யார் வந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு உங்க பொண்ணு வேணும். அவ தான் என்ன வர சொன்னா நான் முறைப்படி பொண்ணு கேட்க வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவ பேசிக்கிடுவா. இவ்வளவு பேசுறவங்க அவளை கூப்பிட வேண்டியது என்ன? அவளே அவ வாயால சொல்லட்டும், நான் போறேன். அவ எதுக்கு சொல்லணும்? சொல்ற அளவுக்கு அவளுக்கு இன்னும் வயசு வரல. கிளம்பு. அதெல்லாம் முடியாது. அதான் இவ்வளவு சொல்றமே, அவன் நல்லா வச்சு பாத்துக்கிடுவான். நான் சொல்றேன்ல, அவன் நல்லபடியா பாத்துக்கிடுவான். நானும் இருக்கேன் கூட மாட, நான் பாத்துக்கிறேன். தைரியமா உங்க வீட்டு பொண்ணு அனுப்பி வைங்க. மாமியாரை பார்த்தோம் மாமனாரை பார்த்தோம் ஒரு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. கெட்டிக்க போறவனை பார்த்துதான் பொண்ணை கொடுப்பாங்க. என் பையனுக்கு என்ன குறை கண்டுபிடிச்சீங்க? நல்லா பிசினஸ் பண்றான். இதுக்கு மேல என்ன வேணும்? மனிதாபிமானம், நீதி, நேர்மை, உண்மையுள்ள மனுஷன். ஒரு உண்மையா இருக்கிறவனுக்கு தான் என் வீட்டு பொண்ணை நான் கொடுப்பேன். ஊர் முழுக்க லஞ்சம், ரவுடித்தனம், ஏமாத்து வேலை, பெத்தாலாட்டம். இந்த குடும்பத்துக்கு என் வீட்டு பொண்ணு. உங்க மகன் அவ்வளவு பிசினஸ் பண்றானே, அதுல ஏதாவது அவங்கிட்ட நேர்மை இருக்குது? பிசினஸ்னாலே அதுல எப்படிமா நேர்மை இருக்கும்? அப்படி இப்படி பண்றதானே பிசினஸ். அதான் சொல்றேனே, உங்க குடும்பத்துக்கு என் பொண்ணு சரிப்பட்டு வர மாட்டா. ஒரு உண்மை இல்லாதவனுக்கு என் வீட்டு பொண்ணு கிடையாது. லஞ்சா வாங்கி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு என் வீட்டு பொண்ணு. ரொம்ப பேசாதீங்க. அப்போ உங்க வீட்டு மருமக்கள் மாதிரிலாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, ஏன் எங்கேயுமே லஞ்சம் கொடுத்தது இல்லையா? இல்ல லஞ்சம் வாங்கினது இல்லையா? ஏன் இவங்க நேர்மையா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? எங்க நேர்மையில என்னடா குறை கண்டுபிடிச்ச? லஞ்ச குடு, குடுக்காம போ, வாங்கு, வாங்காம போ. செய்யற பிசினஸ்லயாவது ஒரு பொருளோட தரமாவது உனக்கு நல்லா இருக்குதா என்ன? உன் பொருளோட தரம் எப்படி இருக்குது? மேம்பாலம் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்த அந்த மேம்பாலம் என்னாச்சு? அத்தனை கோடியும் உன் சொத்தா மாறிச்சுது. மேம்பாலங்கிற பேர்ல என்ன பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருக்க நீ? நான் மட்டும் இல்ல, அந்த கான்ட்ராக்ட் யார் வேணாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. அதுல நீ பாதிக்கு பாதி சாப்பிட்டு இருந்தா கூட, மீதி வச்சு கட்டிருந்தா கூட அந்த மேம்பாலம் நிலைச்சு நின்று இருக்கும். இப்பேற்பட்டவன் என் வீட்டுக்கு வருவாங்க, அண்ணா கிளைக்க வருவாங்க. அடிச்சு துரத்துக்குள்ள நீயா போயிட்டா நல்லது. இல்ல இந்த அண்ணக்கிட்ட செருப்படிக்கு நீ தப்பிக்க முடியாது. இங்க பாருங்க, ரொம்ப மிரட்டுறீங்க. எங்கட கோர்ல வசதி பேசிட்டு இருக்க? சங்க ஒருத்தர் யாருக்கிட்ட கோர்ல வசுத்துற? தூக்கி போட்டு மிதிச்சா அம்மே மனு உசுர வச்சா முடியாது. தவறா பொண்ணு கேட்டதுக்கு ஆள பாரு. என்ன மிரட்டி பாத்தீங்களா? நிப்பாட்டுங்க பாட்டி. ஏன் மூணாவது மனுஷனை கூப்பிடுறீங்க? நம்ம குடும்ப விஷயத்தை நம்மளே பேசி முடிச்சுக்கலாமே. யார் மூணாவது மனுஷன்? அன்னைக்கு போர்த்தை விடாத. யாரடி மூணாவது மனுஷன்? இது நம்ம குடும்ப விஷயம் தானே, நம்மளே பேசிக்கலாம். நான் அதான் ஒரு பொண்ணு கிட்ட வர சொன்னேன். மீனக்குட்டி, என் புள்ள பொண்ணு தர வர சொல்லு. யார் அந்த பொண்ணு தர? உன் அம்மாவுக்கு இல்ல இல்ல, என் பொண்டாட்டிக்கு தம்பி, என் அம்மாவுக்கு புள்ள. இங்க யாரும் தேவையில்லை. என் விஷயத்தை நானே பேசி முடிச்சுக்கிட்டேன். எனக்கு இவரை பிடிச்சிருக்கு. எனக்காக காத்திருந்தார். நான் இவ்வளவு அவமானப்படுத்துறேன். அதுலலாம் இருந்தோம் என்ன அவர் வெறுக்கவே இல்லை. ஆமா, அவர் கெட்ட வருதான். பாத்துக்கலாம். யார்தான் இங்க நல்லவங்களா இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுவார். என்னால மாத்த முடியும். கிழிக்க முடியும். சென்ன புத்திய செருப்பால் அடிச்சாலும் ஒரு மனுஷன் திருந்த மாட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் திருத்திடுவாளாமா? திருத்தி சோத்த தானே திங்கிறீங்க? அறிவெல்லாம் மங்கி போச்சா என்ன உங்களுக்கெல்லாம்? எப்படி ஒரு மனுஷன் திருந்துவா? என்னால இவர் திருத்த முடியும். கை கழுவி வெளியில விடுங்கள. அது என்ன பாட்டி, ஊருக்கு ஒரு நியாயம், நம்ம வீட்டுக்கு ஒரு நியாயம். இவ்வளவு அடிச்சு துரத்துங்கன்னு சொன்ன. வெளியில போடி, வெளியில போ. எதுக்காக நான் வெளியில போனேன்? முறைப்படி கல்யாணத்தை பண்ணி வைங்க. நாங்க எதுக்கு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்? ஏன் வந்தார வாழ வைக்கிற வீடு தானே இது? அனாதைகளின் கூடாரம் தானே இது? அனாதைகள் யாரையாவது சொன்னா செவுடு பிஞ்சிரும். ஏன் டேனியல் மாமா தான் வேணும்னே? தமிழ் அம்மாவோட தங்கச்சி பொண்ணு போய் நின்னா குடும்பமா போய் சேர்த்து வச்சீங்க. அவருக்கு விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சும் எப்படியாவது அவர் கூட அந்த பொண்ணு வாழ்ந்தா போதுன்னு தள்ளி விட்டுட்டு வந்தீங்களே. அந்த டேனியலும் இவனும் ஒன்னாடி. அடே, டேனியல் கூட வாழறதுக்கு ஒரு குடுப்பன வேணும். அப்படி ஒரு நல்ல பையன் கூட நம்ம வீட்டு பொண்ணு வாழ்ந்துற மாட்டாளான்னு தாண்டி நாங்க சேர்த்து வச்சா. அது மட்டும் இல்ல, தாய் இல்லாம வாழ்ந்த பிள்ளைக்கு அவன் தாயார் பண்ணி எங்களுக்கு நம்பிக்கை. அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் நாங்க ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு நல்ல பையன். எந்த பொண்ணு எடுத்து பார்க்காம வாழ்ந்த ஒரு உத்தமன். எங்கேயாவது ஒரு பொண்ணு பாப்போம், அது நம்ம வீட்டு பொண்ணு. அதுக்கு மேல நாங்க முடிச்சாச்சா? இப்ப வேணா ஒத்த பத்தி ஏத்துக்காம இருக்கலாம். பின்னாடி அவங்கள மாதிரி சிறந்த தம்பதிகள் இந்த உலகத்துல யாரும்
சொல்றேனே, இந்த வீட்டுக்கு ஒரு நியாயம், வெளியில உள்ளவங்களுக்கு ஒரு நியாயம். உங்களுக்கெல்லாம் டேனியல் மாமா நல்லவரா தெரியுறாரு, எனக்கு இவரு நல்லவரா தெரியுறாரு. நான் எவ்வளவோ அவமானப்படுத்தியும் என் பின்னாடியே வந்தாரு. நான் எவ்வளவோ அவரை வெறுத்தோம், அவர் என்ன வெறுக்கல. அவர் காதல் உண்மை. அந்த உண்மை காதலை இதுக்கப்புறமா நான் நிராகரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்காக இத்தனை வருஷம் காத்திருந்தாரு. இது என்ன தப்பு இருக்குது? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனும் 4-5 வருஷமா அரசியல் இருக்கான். இன்னும் சொந்தமா ஒரு கார் கூட அவன் எடுக்கல. செகண்ட் கார், அதுவும் உங்க அப்பா கார். ஆனா இவன் நின்னா லஞ்சம், உட்கார்ந்தா லஞ்சம், நடந்தா லஞ்சம், போனா லஞ்சம், நீ லஞ்சத்தையா வாங்கி குமிச்சு வச்சிருக்காண்டி. இவன் பொருள் ஒன்னால தரமா இருக்குதா? இப்பேற்பட்டவன் உனக்கு யோக்கிய. நீ எல்லாம் டேனியல் கூட இவனை கம்பேர் பண்ணாத. அந்த பொண்ணு அதிர்ஷ்டக்காரி. அதான் அப்பேற்பட்ட பையன் அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கா. உன்னதாண்டி அவனுக்கு கட்டி கொடுக்க ஆசைப்பட்டா. ஒரு 4-5 வருஷம் போகட்டுமே நினைச்சோம். உனக்கு கொடுப்பன அவ்வளவுதான். நீ எல்லாம் வாய் பேச வேண்டியதான். எனக்கு உடனே ஆசை. அந்த பையனை மாதிரி ஒரு நல்லவன் எனக்கு மருமகனா வரமாட்டானா நான் ஆசைப்பட்டேன். அந்த பொண்ணுக்கு தாய் சரியில்லை. அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு போட்டுனா என்ன நினைச்சுக்கிட்டேன். எனக்கு வலிதான். இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை கல்யாணம் சொல்லி எனக்கு வேலைதான். என் பொண்ணு வாழ்ந்தா நல்லா இருக்குமே பேராசைப்பட்டேன்டி. அந்த அளவுக்கு நல்ல பையன். மனசாட்சிக்கு பயந்தவன் மட்டும்தான் எந்த ஒரு காட்சி நல்லவனா இருப்பான். இவன் மனசாட்சிக்கு பயந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கான். அதான் சொல்றேனே, உங்களுக்கு கெட்டவரா தெரியுது, எனக்கு நல்லவரா தெரியாது. எனக்கு நல்லவரா தெரியாது, உங்களுக்கு கெட்டவரா தெரியாது. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு விருப்பப்படுறேன். மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதான் உங்க வீட்டு பொண்ணே சொல்லிட்டுல கல்யாண ஏற்பாடு பண்றது முடியாது. இந்த கர்மாந்திரத்தை நாங்க பண்ணி வைக்க மாட்டோம். இந்த பாவத்தை நாங்க பண்ண மாட்டோம். வேணும் முடிவு பண்ணிட்டல. போ. ஏன் எனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? ஏன் ஓடி போனவனே எனக்கு பேர் வரணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். முடியாது. இந்த பாவத்தை நாங்க ஒரு காலமும் செய்ய மாட்டோம். ஆத்து தண்ணிக்கும் சாக்கடை தண்ணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆத்து தண்ணி என்னைக்கு நான் சாக்கடையோட கலக்க மாட்டேன். இவன் ஒரு காலமா அன்னக்கிளி குடும்பத்தோட ஒண்ட முடியாது. விட மாட்டோம். உனக்கு அவன் தேவன கிளம்பே. நானா அடிச்சு வரதுக்குள்ள நீயா போயிட்டா உனக்கு நல்லது. என்ன வீட்டு விட்டு போறதுக்கு நீங்க யாரு? ஓவர் சவுட்ல ஒண்ணு கூட. ஏன் என்ன அடிக்கணும்? என் புள்ளைய நீ யாருன்னு கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அதான் உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லையா? அப்புறம் அவனை யாருன்னு கேக்குற? கை பொண்ணு தர பல்லாறு ஒண்ணு கூட. சே, இவளை அடிக்கிறதெல்லாம் பாவமாமா. அவன் தானே வேணும் முடிவு பண்ணிட்டல, கிளம்பே. அதெல்லாம் முடியாது. இந்த வீட்ல செல்சம் எனக்கு உரிமை இருக்குல்ல. எனக்கு கொடுக்கணும்னு கொடுங்க, கிளம்புறேன். எவ்வளவு திமிரு உங்களுக்கு. இல்லடா, இதுக்கு மேல நான் இவ்வளவு உசுர விட்டேன். நான் ஆம்பளையா இல்ல. என்ன வேணும் உனக்கு? எங்க அம்மா பிசினஸ்ல பாதி எனக்கு வேணும். ஓ, அவன் வாசனை உனக்கு தொத்திக்கிட்டு. அவன் தான் சொந்த மூளை யூஸ் பண்ண மாட்டான். அடுத்தவங்கிட்ட சொல்லி திம்மா. அதேதான் உனக்கும் அது தொத்தி இருக்குது. அதெல்லாம் எங்க அக்கா சொத்து உனக்கு ஒண்ணு தர முடியாது. அத சொல்லதுக்கு நீங்க யாரு? நான் யாராவது இருந்துட்டு போறேன். ஆனா என் அக்கா சொத்தை தர மாட்டான். அத கேட்ட நீங்க யாருன்னு கேட்டேன். என் புள்ள. இப்ப சொல்றேன். என் சொத்தெல்லாம் என் புள்ளைக்கு தான் போய் தர. ஒன்ன மாதிரி கல்சடிக்கு போகாது. நான் என் புள்ள சொல்லதான் கேட்பேன். தர முடியாது. அவர்தான் உங்க புள்ள, நாங்க இல்ல. ஆமா, எனக்கு புள்ளைங்களே கிடையாது. என் தம்பி மாதிரி தான் எனக்கு புள்ளைங்க. நாளு தான் அவன் இதயமே கலங்கும். என் கண்ணுல தூசி விழுந்தா கூட அவன் இதயம் கலங்கும். கால் வலிக்கு நான் 10 கிலோமீட்டர் கூட என்ன தூக்கி சமைப்பான். புள்ளைக்கு புள்ளையா பாப்பான், தாய்க்கு தாயா பாப்பான். கூட போனால பாக்கும்போது கூட போனால பாப்பான். அவன் ஏன் உறவு. பெத்தையில இருந்து எனக்கு வேதனை மட்டும் கொடுக்க நீங்க ஏன் பிள்ளைங்க. வெளியில போ, வெளியில போன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது. அவளுக்கு சேர வேண்டியது சேரணும். வர்றபடி கல்யாணம் நடக்கணும். இல்லன்னா சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். சரி, சட்டப்படி என்ன பார்க்கணுமா பாத்துக்க. சட்டப்படி பார்க்கறதுக்கு தான் நாங்க தயாரா இருக்கோம். இவ்வளவு அடிச்சு துரத்துங்க. நீ ஏன் போயிட்டா உனக்கு நல்லது. முடியாது. எனக்கு சேர வேண்டிய சேரணும். எனக்கு சேர வேண்டிய சொத்து எனக்கு வேணும். அது மட்டும் இல்ல, நான் இந்த வீட்டு வாரிசு. நகை நட்டு சீசரிசியோட தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும். ஒரு மண்ணு புடுங்க முடியாது. கிளம்பிடு, கிளம்பிடு. மிருத்த சத்துல போட.